நண்பர்களே, இன்னைக்கு ஒரு மேட்ச் எப்படி போச்சுன்னு மொத்த கதையும் சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. 100 டேஸ் ஆஃப் ஃபுட்பால் ட்ரைனிங்ல இன்னைக்கு டே 84. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிக்க வேண்டியது இருந்துச்சு. காலையில எந்திரிச்சோன்னா ஒரு வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு ஃபுட்பால் கோச்சிங் கொடுக்கறதுக்காக எல்லாத்தையும் செட் பண்ணி பேக்ல வச்சுட்டு நம்ம ராஜன் ப்ரோக்காக வெயிட் பண்ணி அவன் கூடயே செட்டிங் போட்டு போயிட்டேன். இன்னைக்கு நம்ம பாய்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்டர் அகாடமி பிராக்டிஸ் மேட்ச். எங்க ஜூனியர் சாக்கர் ஸ்கூல்ல டிஃபரெண்ட் லொகேஷன்ல பிராக்டிஸ் பண்ற பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு ஒரு பிராக்டிஸ் மேட்ச் கண்டக்ட் பண்ணோம். இன்னைக்கு ரெண்டு நல்ல விஷயம் நடந்துச்சு நண்பர்களே. ஒன்னு மேட்ச் ஆனோம், அதை ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ரெண்டாவது நல்ல விஷயத்த இப்ப சொல்றேன். என் வீடியோ வந்தாலே என் கூட இருக்கவங்க, என் கூட பழகுறவங்களே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிருவாங்க. ஈவன் பார்க்க கூட மாட்டாங்க. நான் யூடியூப்ல போட்ட கண்டென்ட் எல்லாம் பிடிச்சி என்ன ஒரு 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க நண்பர்கள். ஜஸ்ட் 1K சப்ஸ்கிரைபர்ஸ். இவனடா ஓவரா பேசிட்டு இருக்கான்னு தோணும். நான் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1000 பேத்துக்கு என் கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நண்பர்களே. இது கூட இருக்கவங்களோட யாருனே தெரியாதவங்க தான் சில நேரத்துல சப்போர்ட் பண்றாங்கல்ல. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம கதைக்கிறோமா? கிளாஸை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா காடி எடுத்துட்டு ஜிம்முக்கு ட்ரைனிங் பண்றதுக்காக வந்துட்டேன். அப்பர் பாடி ட்ரெயின் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, அதனால பேக்கும் பைசப்ஸும் இன்னைக்கு ட்ரெயின் பண்ணேன். ஒர்க் அவுட் பண்றப்ப எப்பெல்லாம் எனர்ஜி இல்லாம ஃபீல் பண்றனோ சாயோட பாட்டை போட்டு அலற விட்டு இன்னைக்கான ட்ரைனிங்க சூற விட்டேன். இன்னைக்கு அமாவாசைன்னு தெரியாம சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுல போட்டு பொழந்துட்டாங்க. ஈவினிங் 3 மணிக்கு தான் வந்து மேட்சா. புரோட்டீன் ஷேக்கை போட்டு மேட்ச் கிளம்புறதுக்காக வெளியே வந்து பார்த்தா ஒரே காத்தா அடிச்சிட்டு இருந்துச்சு. ரைட்டரா நினைச்சு நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். மழையெல்லாம் பெய்யாது, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆபீஸ்க்கு போயிட்டேன். டக்குன்னு வெளியில பார்த்தா ஜோரா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நாட போறதே ரொம்ப நாள் கழிச்சு. அதுலயும் வானிலை ரொம்ப சரி பண்ணுது. இதுல என்ன அதிசயம்னா மேட்ச் நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கிரவுண்ட் இருக்க சைட்ல மழை எதுவும் பெய்யலையா, நாங்க இருக்க சைட்ல தான் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. காடி எடுத்துட்டு போறப்ப மழைத்துளி வேற காது மேலேயே பொலிர் வைக்குது. நாங்க நினைச்சிட்டே கிரவுண்டு கொண்டு ஓரமா ஒதுங்கினோம். கிரவுண்ட்ல மழை ஸ்டார்ட் ஆரம்பிச்சிச்சு. இவனுங்களா செட்டிங் போட்டு அழகா வந்துட்டானுங்க. அப்புறம் மேட்சையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு ரெண்டாவது மேட்சா, அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோன பாய்ஸ் எல்லாம் வந்துட்டானுங்க. எல்லாருமே சேர்ந்து கிட்ட கட்ட ஆரம்பிச்சிட்டோம். நானும் கிட்ட கட்டிட்டு டீம் பிரேயர் எல்லாம் முடிச்சுட்டு ட்ரிச்சி லீக்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன் லீக் தான் ஆடுறோம். எங்க டீம் பேரு ஜோசபைட் FC. ரெஃப்ரீஸும் நெயில் சின்பா எல்லாம் செக் பண்ணிட்டு மேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்ல நாங்க ட்ரெயின் பண்ற அண்டர் 14 and 15 பாய்ஸ் தான் ப்ளே பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நாங்க சப்ல தான் இருந்தோம். இந்த மேட்ச் நாங்க ஆடுறத விட எங்க ஜூனியர் பாய்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்து அவங்கள ஆட வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1-1 டிரா. செகண்ட் ஹாஃப்ல நான் ப்ளே பண்ணேன், நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு பெனால்டி கிடைச்சிச்சு, அதை கன்வெர்ட் பண்ண முடியல. கோல் சான்சஸ் மட்டும் கன்வெர்ட் பண்ண முடியல. மேட்ச் 1-1 டிரா ஆயிடுச்சு. இதோட இன்னைக்கான நாளும் முடியுது. போயிட்டு வரேன். ஃபிட்டா இருங்க நண்பர்களே, நாளைக்கு பார்க்கலாம்.